ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த மல்லி இருக்காங்களே, அவங்க வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தடயமும் அவங்களுக்கு இல்லை. அதுக்கு காரணம் எல்லா இடத்துலையும் பிளாக் பண்ணி வச்சுருக்கா இந்த தீபிகா. அவளால் எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையும் கஷ்டம் தானே தவிர யாருக்குமே எதுலையுமே நல்லது அப்படின்னு சொல்லி இல்லவே இல்லை. ஏன்னா இவங்க இப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தம்பி இறந்ததுலேருந்து இப்படி தான் யார்கிட்டையுமே மனுஷத்தனமாக நடந்துக்கிறதில்ல, மிருகத்தனமாக அரக்கத்தனமாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒருத்தரை மனுஷனாக கூட மதிக்காத மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இவங்கக்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறேன். நம்ம மனுஷங்க இருந்துக்கிட்டு இப்படி தான் இவங்க கூட நம்ம பொழப்பு ஓட்ட போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டென்ஷனில் இருக்காங்க. இதுக்கு மேலே இவங்க கூட குப்பை கொட்ட முடியாத சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அவங்களுடைய கமிஷனர்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஆனால் அந்த தீபிகாவுக்கு பயந்துக்கிட்டு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க பயப்படுறாங்க. அதனாலேயும் என்னவோ தெரியல, அந்த கமிஷனருக்கு அவங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பு காரணமாக வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அது மூலிமா வேறு ஒரு கமிஷனர் அந்த யூனிட் இருக்குது இல்லைங்களா, அந்த போலீஸ் யூனிட்டுக்கு வராங்க. அங்கே வந்தவங்க எல்லாரோடையுமே பாசமாகவும் நேசமாகவும் எல்லாரையும் கட்டி அரவணைக்கிறவங்களாகவும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே மல்லிக்கு ஒரு வித ஈர்ப்பு வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க. யாரோ ஒருத்தர் முடியாமல் ரோட்டில் விழுந்து கிடந்தப்ப மல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதை இன்னமும் ஞாபகம் வச்சுருக்காங்க மல்லி அந்த கமிஷனர். ஏன்னா மனிதநேயம் அப்படின்ற ஒன்று இன்னும் இறந்து போகலை, அது இன்னும் உயிரோடு தான் இருக்குது. அது இந்த மாதிரி ஒரு சில மனுஷங்க மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிட்டுருக்கிறவங்க அவங்க கண்கூட ஒருத்தங்களை பார்த்ததுனால அவங்கள கடைசி வரையும் மறக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க மல்லியை பார்த்தது கண்டுபிடிச்சிடுறாங்க, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது. இந்த தீபிகாவோட ஆட்டம் மேலே மேலே அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது தவிர எந்த ஒரு முடிவுமே அதுக்கு வரலை. அதனால் கோபமான நம்ம இவங்க கமிஷனர் இருந்துக்கிட்டு மல்லியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாத்தையும் சொல்லி முடிக்க, ஓஹோ இதுதானா, நீ காதலிக்காதப்ப உன் மேலே ஆசை வச்சது அவன் தப்பு, அதை உங்ககிட்ட சொல்லாமையா இறந்து போனது அவன் தப்பு, அப்படி ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த தீபிகா எல்லாரையும் பழி வாங்குறது அதை விட பெரிய தப்பு. ஒருத்தர் வந்து தைரியமாக ஒரு காதலவே சொல்ல முடியலனா அவன் எப்படி வாழ்க்கையில் அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்க முடியும்? அப்புறமா அவன் எப்படி உன்னை வந்து சந்தோஷமாக வச்சுட்டு இருந்திருக்க முடியும்? ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லார்கிட்டையும் பர்மிஷன் கேட்டு அவங்க கூட பேசிகிட்டு இருக்க முடியும்? அப்படிப்பட்டவன் வந்து இறந்து போயிருக்கவே கூடாது. அவன் அக்கா கிட்ட பேசி அவள் அக்கா ஓகேன்னு சொல்லியிருந்தா அவங்க கூட பேசுறதா இல்லையான்றதை முடிவு பண்ணியிருப்பான். அதுக்கு கூட பேச தைரியம் இல்லாத ஒரு ஆண் இறந்து போயிட்டான். அவங்ககிட்ட போய் என்ன சொல்லு, அவனுக்காக இவ பேசுறது இன்னும் பெரிய தப்பு தான். என்ன பண்ணுறது, நீ எதையும் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஆதரவான ஆதாரங்கள் எல்லாத்தையும் தேடி மல்லி வந்து தப்பானவங்க இல்லை அப்படின்றதுக்கான ஆதாரம் ஒவ்வொன்றா தேடுறாங்க. அதுக்காக அவங்க நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க. அதுக்காக மல்லி வந்து அவங்களுக்கு நன்றி கடனும் பட்டிருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த தீபிகாவை எதிர்த்து நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்ல, இது என்னோடய கடமைமா, மனிதநேயம் அப்படின்ற ஒன்று வந்து இறந்து போகலை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்போவுமே ஹெல்ப் பண்ண முடியாமே போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம்தான். அதனால் கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட வேலையும் பார்க்க, அந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்த தீபிகா வந்துக்கிட்டு, சரி நீ என்ன சொன்னாலும் இவங்க நம்மளை மதிக்க போகிறதுல எதுவும் பண்ண போகிறதுல அது தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த மல்லியை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண ஆதாரம் மொத்தத்தையும் அவங்க கிட்ட காட்டுறாங்க. நான் உன்னை கோர்ட்டில் கூப்பிட்டு போய் உன்னை அசிங்கப்படுத்த 2 நிமிஷம் ஆகாது, ஆனால் இப்போவே நீ பார்த்துக்கோ மல்லி எவ்வளோ நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாக எத்தனை பேருக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் எத்தனை பேர் அவங்க வந்து காப்பாற்றிருக்காங்க, எத்தனை பேருக்கு அவங்க மனசாட்சின்ற ஒன்றை விட்டு கொடுத்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்டவங்க உன் தம்பியை கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க. உன் தம்பி தான் கோலத்தனமாக தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, என்னது என் தம்பி கொலையா? மேடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, உங்கள் விருப்பு வெறுப்பு அதை பற்றி நான் பேசலை, அதே மாதிரி என்னுடைய சுய எண்ணத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, எங்கள் வீட்டோட பர்சனல் விஷயத்துலேயும் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்ல, இது ஒரு பர்சனல் விஷயமா இருந்தால் நான் வந்து தலையிட்டு மாட்டேன். ஆனால் நீ வெஞ்சன் வச்சுக்கிட்டு மல்லியை பழி வாங்கிட்டு இருக்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக நான் மல்லிக்கு ஹெல்ப் பண்ண தான் போகிறேன். இப்போ நீ இதை ஒத்துக்கலை, கோர்ட்டில் உன்னை கிழிச்சிடும் அப்படின்னு பார்க்கலாம் மேடம், பார்க்கலாம் கோர்ட்டில் யாருக்கு சாதகமாக தீர்ப்பு வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்லேயும் மல்லிக்கு எதிரான ஆதாரம் தான் ஜெயிக்குது, மல்லி தான் ஜெயிக்கிறாங்க. அதனால் கூனி குறுகி போன நம்ம தீபிகா இருந்துக்கிட்டு அந்த இடத்துல கை எடுத்து கும்பிட்றாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஏதோ ஒரு ஆதங்கத்தில் மல்லியை வந்து பழி வாங்கணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்க, அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரங்களுக்கு அவங்க ஒரு பக்கம் நன்றி கடன் பட்டிருக்க, அப்படியே ஒரே ட்விஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.